Next is sexual reproduction in plants. Sexual reproduction is the process in which two gametes, male and female, are fused to produce offspring. Sexual reproduction means male gamete and female gametes fused to forming offspring. ஆண் கேமீட்டும் பெண் கேமீட் ரெண்டும் இணைந்து என்ன ஆகுது, ஒரு புதிய தலைமுறை உருவாக்குவதா நாம இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்றோம். Such cases both sexes, male and female sex organs, are needed to produce gametes. ஒரு சில தாவரங்கள்ல பார்த்தோன்னா ரேர் கேசஸ்ல இரண்டுமே மேல் கேமீட்டா இருக்கும், இரண்டுமே ஃபீமேல் கேமீட்ஸா இருக்கும். You have already learnt the flower is a reproductive organ of flowering plant. Flowering plantனா பூக்கக்கூடிய தாவரங்கள்ல எல்லாமே என்னது, இந்த இனப்பெருக்கத்திற்கு பயன்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளவர். பூக்களின் மூலமாக தான் தாவரங்கள் என்ன பண்ணுது, இனப்பெருக்கம்னு சொல்லக்கூடிய அந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. Understand this. Further, we need to study the structure of flower. What is flower? Flower na enna? Adula vandu how many parts are located on the hibiscus flower? Hibiscus flower la enna parts ellame irukku? Parts of a typical flower. A flower is a modified shoot. Flower engiradhu enadhu? Modified shoot. Shoot means above the ground surface. மண்ணிற்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தாவர பகுதியை தான் என்ன சொல்றோம், shoot system. This shoot system contain leaf, stem, flower, fruit, seeds. இதை எல்லாத்தையும் கொண்டிருக்கிறத நம்ம shoot systemனு சொல்றோம். below the ground, மண்ணிற்கு அடியில் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்றோம், root system, வேர் தொகுப்புன்னு சொல்றோம். shoot systemனா தண்டு தொகுப்பு. தண்டினுடைய ஒரு மாற்று உருவம் என்னன்னு சொல்றோம், ஃப்ளார்னு சொல்றோம். with a limited growth. Limited growth means these flowers are growing only particular size. இந்த பூக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் மட்டும்தான் வளரும். to carry out sexual reproduction. These flowers carry out sexual reproduction. இது இந்த ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய இந்த pollen grains என்ன பண்ணுது, sexual reproduction பண்ணுது. A flower consists of 4 holes. Each flower consists of 4 holes. ஒவ்வொரு பூக்கள்லையுமே பார்த்தோன்னா 4 வட்டங்கள் 4 holes இருக்கும். born on a thalamus. Thalamus means பூத்தளம். thalamus தான் நம்ம என்ன சொல்றோம், பூத்தளம். center part of the flower தான் நம்ம thalamusனு சொல்றோம். These holes are from outside. அதுக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த 4 holes. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா calyx consisting of sepals. corolla consisting of petals. Next androecium consisting of stamens. gynoecium or pistil consisting of carpels. இதுல நம்ம செப்பல்ஸ்னு சொல்லக்கூடியது என்ன இருக்கு, கிரீனிஷ் கலர்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம செப்பல்னு சொல்றோம். செப்பல் என்ன பண்ணுது, ப்ரொடக்டிங் த இன்னர் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். பூவினுடைய உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் பாதுகாக்கக்கூடிய பணியை செய்யறத ஃபர்ஸ்ட் இந்த செப்பல்ஸ் ஆர் கேலிக்ஸ். நெக்ஸ்ட் கொரலா ஆர் பெட்டல்ஸ். These are colored petal. Flowers contain 3 or 5, 7 or 9 petals. ஒவ்வொரு பூவும் பார்த்தோன்னா 3, 5, 7 இந்த எண்ணிக்கையில கொரலா அல்லது பெட்டல்ஸை பெற்றிருக்கும். இந்த பெட்டல்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது, அட்ராக்டிங் இன்செக்ட்ஸ், பூச்சிகளை கவர்ந்து இழுப்பதற்காக இது பார்த்தோன்னா வெவ்வேறு வண்ணங்கள்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஆண்ட்ரோசியம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்டேமன்ஸ். இதான் என்ன சொல்றோம், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஆண்ட்ரோசியம்னு சொல்றோம். இங்கதான் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்றோம், ஸ்டேமன்ஸ், மகரந்த தூள்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கைனோசியம் ஆர் பிஸ்டில் கன்சிஸ்டிங் ஆஃப் கார்பல்ஸ். கார்பல்ஸ்னா என்னது, இந்த சூலகம். சூலகத்தை தான் என்ன சொல்றோம், பெண்பால் உறுப்புன்னு சொல்றோம். ஃப்ளார்ல இருக்கக்கூடிய பெண்பால் உறுப்பை தான் சூலகம்னு சொல்றோம். The two outermost holes, calyx
and corolla are non-essential. Two outermost holes na பூவினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு வட்டங்களான இந்த கேலிக்ஸ் கொரோலாவை என்னன்னு சொல்றோம்? நான் எசென்சியல். நான் எசென்சியல்னா தேவையில்லாத அல்லது முக்கியமற்ற. ஆர் accessory holes as they are do not directly take part in the reproduction. இந்த கேலிக்ஸோ கொரோலாவும் என்ன பண்றதில்ல? டைரக்டா ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறதில்ல. அதனால அதை நம்ம என்ன சொல்றோம்? accessory holes. அத துணை வட்டம் அல்லது துணை உறுப்புன்னு நம்ம சொல்றோம். the other two holes, அதை தவிர இருக்கக்கூடிய other two holes என்னென்ன இருக்கு? androsium and gynoecium இருக்கு. இத ரெண்டு என்னன்னு சொல்றோம்? essential holes. essential holesனா இதுதான் வந்து என்ன ஆகுது? இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்ளக்கூடியது. because both take part directly in the reproduction. These two are involved directly in the reproduction. androsium, gynoecium ரெண்டும் என்ன ஆகுது? ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடியது. Next, androsium. Androsium, the male part of the flower is composed of stamens. The androsium என்ன சொல்றோம்? male part of the flower அப்படின்னு சொல்றோம் அல்லது male reproductive part னு சொல்றோம். இதுல என்ன இருக்கு? stamens இருக்கு. stamens ஓட நம்பர் பார்த்தனா some flowersல வந்து unnumerable. unnumerableனா அதனோட எண்ணிக்கையை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. each stamen consists of a stalk called the filament. அந்த ஸ்டாமனோட ஸ்டாக் அடியில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை தான் என்னன்னு சொல்றோம்? ஃபிலமெண்ட்னு சொல்றோம். and a small back like structure called anther at the tip. அதோட நுனி பகுதியில் என்ன இருக்கு? அந்த ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஆந்தர்னு சொல்றோம். தி pollen grains are produced in the anther within the pollen sac. இந்த ஆந்தர்க்குள்ள இருக்கக்கூடிய pollen sac மகரந்த பைக்குள்ள தான் என்ன ஆகுது? this pollen grains are produced. pollen grains னு சொல்லக்கூடிய மகரந்த தூள் உற்பத்தி ஆகுது. இததான் என்னன்னு சொல்றோம்? ஆந்தர்னு சொல்றோம். இந்த ஆந்தர்ல பார்த்தனா என்னது? ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஃபிலமெண்ட். மேல இருக்கக்கூடிய இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னு சொல்றோம்? ஆந்தர்ஸ். இது உள்ளதான் என்ன ஃபார்ம் ஆகுது? போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது. சிங்கிள் போலன் கிரெயின் எடுத்து பார்த்தனா அது உள்ள என்னென்ன இருக்குது? ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு, எக்ஸைன். எக்ஸைன் மீன்ஸ் அவுட்டர் பார்ட் ஆஃப் த செல்ல எக்ஸைன் சொல்றோம். இன்டைன். இன்டைன்னா இன்னர் பார்ட் ஆஃப் த செல்ல இன்டைன் சொல்றோம். germ pore. germ pore means small pore like structure located on the wall surfaces. அதோட வால் பகுதி. வால் பகுதிங்கிறது என்னது? செல் வால் சர்ஃபேஸ்னா அதனோட வெளிப்பகுதியில் சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கும், துளை இருக்கும். அந்த துளையின் வழியாக தான் என்ன ஆகுது? இந்த வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல் ரெண்டும் வெளியில ரிலீஸ் ஆகும். வெஜிடேட்டிவ் மீன்ஸ் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே எதுல இருக்கும்? இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல இருக்கும். ஜெனரேட்டிவ் செல்னா என்ன? அது ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். ஜெனரேஷன் மீன்ஸ் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட், pollen grains. pollen grains are usually spherical in shape. pollen grains ஓட shape பார்த்தனா எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கலா இருக்கும், ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். it has two layered wall. These pollen grains are contain two layer wall, outer exine, inner intine. It has the prominent apertures called germ pore. prominent apertures means permanent இருக்கக்கூடிய small sized holes தான் என்னன்னு சொல்றோம்? germ pore னு சொல்றோம். the inner thin layer known as intine. எக்ஸைன் பார்த்தனா திக்கா இருக்கும், இன்டைன் பார்த்தனா எப்படி இருக்கும்? thin layer, மிகவும் மெலிதாக இருக்கக்கூடியது. it is a thin and continuous layer made up of cellulose and pectin. This exine and intine are composed through the cellulose and pectin. அந்த
எக்ஸைனும் இன்டைனும் எதனால உருவாகி இருக்கு? செல்லுலோஸ் என்ற பொருளினாலையும் பெக்டின்னாலையும் உருவாகி இருக்கு. மெச்சூர் போலன் கிரைன்ஸ் கண்டைன் 2 cells. மெச்சூர் போலன் கிரைன்ஸ்னா போலன் கிரைன்ஸ் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல 2 செல்கள் இருக்கு. ஒன்னு பார்த்தனா வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் செல்ஸ்னு இருக்கு. வெஜிடேட்டிவ் செல் கண்டைன் லார்ஜ் நியூக்ளியஸ். வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல என்ன இருக்கும்? லார்ஜ் சைஸ்ல நியூக்ளியஸ் இருக்குது. அதே மாதிரி generative cells divides mitotically to form 2 male gametes. Generative cells என்ன ஆகுது? To divide mitotically. Mitosis means cell numbers are increased continuously. இதில் 2 male gametes form ஆகுது. Next gynoecium. Gynoecium is the female part of a flower. இதை female part of a flower எது சொல்ற? gynoecium சொல்றோம். And is made up of carpels. These gynoeciums are made up of carpels நால உருவாயிருக்கு. It has 3 parts. இதில் எத்தனை parts இருக்கு? 3 parts இருக்கு. First ovary, style and stigma. Ovary என்ன shapeல இருக்கும்? Oval shapeல இருக்கும். Inside the ovary என்ன இருக்கு? Female gametes are located inside the ovary. This tube-like structure is called style. Upper part of the style என்ன இருக்கு? Stigma portion இருக்கு. The ovary contains the ovule. Inside the ovary என்ன இருக்கு? Ovules present ஆயிருக்கு.